தமிழக சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான விவாதத்தின் போது கடந்த காலங்களில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே காரசார வாதம் நடந்தது. பேரவையில் சட்டம் ஒழுங்கு குறித்து எழுப்பிய RB உதயகுமாரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் 13 பேர் துள்ள துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும் அதிமுகவினர் தங்களது முதுகை திரும்பி பார்க்க வேண்டும் என சாடினார். இதற்கு பதிலடி கொடுத்த RB உதயகுமார், மாஞ்சோலையில் 1 பைசா மின்கட்டணத்தை குறைக்க போராடிய 18 பேரை சுட்டுக் கொன்றது யார் என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ஏவா வேலு, மின்கட்டண போராட்டம் எம்ஜிஆர் ஆட்சியில்தான் நடந்தது என்றும் அது தற்போது உள்ளவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும் பதிலளித்தார். மின்கட்டண போராட்டம் கருணாநிதி ஆட்சியில்தான் நடந்ததாக RB உதயகுமார் மீண்டும் வலியுறுத்திய நிலையில் அதற்கு பதிலளித்த சபாநாயகர், விவசாயிகள் போராட்டம் எப்போது நடந்தது என்பது நாடு அறிந்தது என்றும் இதில் யாரும் பொய் சொல்ல முடியாது என்றும் கூறினார். இறுதியாக மின்கட்டண போராட்டம் யார் ஆட்சியில் நடந்தது என்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதாக RB உதயகுமார் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு ஆதாரங்களை பரிசீலித்துவிட்டு தனது விளக்கத்தை அளிப்பதாக கூறி விவாதத்தை முடித்து வைத்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.